பிசாசின் பிடியில் சிக்கியிருந்த காலத்தில், குறைபட்ட காலத்தில், தரித்திரத்தில் இருந்த காலத்தில் அதை இப்போ யாரும் நினைக்கிறது? கொஞ்சம் சுகவாழ்வு ஸ்டேட்டஸ் வந்துருச்சான். என்ன ஸ்டேட்டஸு? கர்த்தர் இன்னைக்கு கைவிட்டு இருந்தாருன்னா ஸ்டேட்டஸு சாக்கடையில் விழுந்து புரண்டு இருந்திருக்கும். நன்றி கெட்ட அநேகர்னால கிறிஸ்தவம் வளரலை. சுகவாழ்வு வந்துருச்சுன்னு மேட்டுமையாக இருக்குது. அதில் சொல்லுது பாருங்க வசனம், சகோதரம், தேவன் அவனுக்கு சுகவாழ்வை கட்டளையிட்டால் அதின் மேல், எது மேலே? சுகவாழ்வுனா நான் இரவு ஜோகத்தில் முழிக்க மாட்டேன், முழிக்காட்டி போ. இரவில் அந்தகாரம் வரும். இரவை குறித்து இரவு ஜோகத்தில் ஒரு நாள் பிரசங்கம் பண்ணி அந்தகாரம் வரும். இரவில் என்னென்னலாம் நிகழும்னு பிசாசை தந்திரமாக ஏமாத்துறான். இரவு ஜோகத்தில் நான் முழிக்க முடியாது, முழிக்காட்டி போ. உபவாசம் இருக்க முடியாது, இருக்காட்டி போ. இவ்வகையான ஜாதி பிசாசுகள் உபவாசத்திலும் ஜபத்தினாலும் அன்றி வேறு ஒன்றிலும் போகாது. எல்லாரும் முரட்டாட்டம் பண்ணிக்கிட்டு கடைசியில் தேம்பி ஓ ஐயோ எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லையா? யார் உதவி செய்வா? அப்படி இருந்து மனம் திரும்பி வந்துட்டா கூட அவர் மன்னித்து கண்ணீரை துவைத்து ஏற்றுக்கொள்ளுகிற கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. சுக வாழ்க்கையில் சுகஜீவியில் அதை நம்ம என்ன செய்வோங்க, அதில் போய் விழுந்தே கிடக்கக்கூடாது. கர்த்தர் ஆசீர்வதிச்சிட்டார். ஒன்று சொல்லட்டுங்களா? எங்களுக்கு இருக்கிற கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்துக்கு இப்போ நான் ஜெபம் நடத்த வேண்டியதில்லை. எதுவுமே